ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு மகுடம் படிப்பகம். இன்றைக்கான செஷனில் நம்ம வந்துட்டு மேக்ஸ் பிஒய்க்யூ சீரிஸ் தான் பார்க்க போகிறோம். நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்துட்டு நமக்கு ப்ரைவேட்டாக மெசேஜ் பண்ணி கேட்டிருந்தீங்க மேக்ஸும் கொண்டு போக சொல்லி. அதனால் நம்ம மேக்ஸும் பார்க்க ஆரம்பிச்சிடலாம் இனிமேல் ரெகுலராக. நான் வந்துட்டு இப்போ ரீசெண்டாக நடந்த கம்பைன் டெக்னிக்கல் சர்வீஸ் ஐடிஐ லெவல் 2025 கொஸ்டின்ஸ் ஒரு 5 கொஸ்டின்ஸ் எடுத்துகிட்டு வந்திருக்கிறேன். ஏன் பிஒய்க்யூவாக கொண்டு வந்திருக்கிறேன்னா, டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் சம் வந்துட்டு நம்ம ஒரே வீடியோவில் பார்க்கும்போது நமக்கு நிறைய ஐடியா கிடைக்கும். டிஎன்பிசி இப்படி தான் நமக்கு கேட்குறாங்க, ரீசெண்ட் ட்ரெண்ட் இதுதான், நமக்கு நிறைய ஐடியா கிடைக்கும். ப்ளஸ் எக்ஸாமில் இதே கொஸ்டின்ஸ் அப்படியே ஆப்ஷன் மாறாமல் ரிப்பீட் ஆகவும் சான்ஸ் இருக்குது. அதனால் நம்ம பிஒய்க்யூவாக பார்க்குறது பெஸ்ட்டு. ஓகேங்களா, வாங்க ஃபர்ஸ்ட் கொஸ்டின்குள்ளே போகலாம். கொஸ்டின் பாருங்கள், ரூபாய் 6800 ஆண்டுக்கு 8% என்ற தனிவட்டி வீதத்தில் ரூபாய் 9520 மாற எத்தனை ஆண்டுகள் ஆகும் அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்கிறாங்க. இது எப்படி சால்வ் பண்ணலான்னா, நம்ம எல்லாருக்குமே சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டுக்கான ஃபார்முலா தெரியும். SI = PNR / 100. ஜஸ்ட் இதில் நம்ம டேட்டாவை அப்ளை பண்ணலாம். இப்போ டேரெக்டாக நமக்கு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்னு எங்கள் கொஸ்டினில் மென்ஷன் பண்ணல. அதுக்கு என்ன பண்ணலான்னா, 2 அமௌண்ட் கொடுத்துருக்காங்க, 6800, இன்னொன்று 9520. இது ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணாவே நமக்கு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் கிடைச்சிடும். மைனஸ் பண்ணிக்கலாம். 9520ல் 6800 போச்சுன்னா நமக்கு 2720 கிடைக்கும். அப்போ ஜஸ்ட் டேட்டாவை அப்ளை பண்ணுங்கள். 2720 பிரின்சிபல் என்னென்னா 6800. என்ன தான் நம்ம கொஸ்டினில் கேட்குறாங்க. R வந்துட்டு 8% / 100. 2 0 கேன்சல் ஆயிரும். 8ஆம் வாய்ப்பாட்டில் டேரெக்டாக கேன்சல் பண்ணிங்கன்னா 1 8 8 3 8 24, மீதி 3 4 8 32, அப்போ 340 இருக்கும். 68ஆல் கேன்சல் பண்ணிங்கன்னா 1 68 68, 5 68 340, அப்போது ஃபைன் நமக்கு கிடைக்கும். ஆப்ஷன் ஏ 5 ஆண்டுங்கிறது தான் கரெக்டான ஆன்சர். ஓகேங்களா, அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். ஸோ செகண்ட் கொஸ்டின் பாருங்கள், ஒரு குறிப்பிட்ட தொகை 3 ஆண்டுகளுக்கு ஒரு குறிப்பிட்ட தனி வட்டி வீதத்தில் போடப்பட்டிருந்தால் அதை 3% அதிக வட்டி வீதத்தில் போடப்பட்டிருந்தால் ரூபாய் 360 கூடுதலாக கிடைத்திருக்கும் எனில் தொகையை காண்க. அதாவது பிரின்சிபல் கேட்குறாங்க. இது எப்படி சால்வ் பண்ணலான்னா, ஒரு வருஷத்துக்கு 3%னா நமக்கு டோட்டலாக 3 இயர்ஸ். அப்போ 3 × 3 9% தான் நமக்கு என்னன்னு சொல்லிட்டாங்கன்னா இந்த 316 சொல்லிட்டாங்க. பிரின்சிபல் எப்போவுமே நமக்கு எப்படிங்க இருக்கும், 100%ஆக இருக்கும். ஜஸ்ட் இந்த 100 நம்ம என்னென்னு கண்டுபிடிச்சா போதும். பாக்ஸ் மெத்தட்லேயே சால்வ் பண்ணி கண்டுபிடிச்சிடலாம். ஜஸ்ட் இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணோம்னா 9x = 360 × 100 இருக்கும். இப்போ x = 36,000 / 9 இருக்கும். 4 9 4 36, அப்போ 4000 தான் இதுக்கான ஆன்சர். ஆப்ஷன் ஏல இருக்குது. ஓகேங்களா, ஸோ தேர்ட் கொஸ்டின் பார்க்கலாம். டைம் அண்ட் ஒர்க்லேருந்து வந்திருக்குது. A என்பவர் ஒரு வேலையின் 1/2 பகுதியை 5 நாட்களில் முடிப்பார். B என்பவர் அதே வேலையின் 3/5 பகுதி வேலையை 9 நாட்களில் முடிப்பார். C என்பவர் அதே வேலையின் 2/3 பகுதி வேலையை 8 நாட்களில் முடிப்பார் எனில் மூவரும் இணைந்து செய்தால் அவ்வேலையை எத்தனை நாட்களில் முடிப்பார்னு கொஸ்டினில் கேட்டிருக்கிறாங்க. இது எப்படி சால்வ் பண்ணலான்னா, ஏங்கிறவர் 1/2 ஆஃப் த ஒர்க்கை 5 டேஸில் செய்கிறாரு. பிங்கிறவர் 3/5 ஆஃப் த ஒர்க்கை 9 டேஸில் செய்கிறாரு. சிங்கிறவர் 2/3 ஆஃப் த ஒர்க்கை 8 டேஸில் செய்கிறாரு. இதை வந்துட்டு நம்ம ஏ பர் டே வேல்யூவாக மாற்றணும். இப்போ ஏபிசி இவங்க 3 பேருமே பர் டே எவ்வளோ வேலை செய்கிறாங்கிறது நம்ம கண்டுபிடிக்கணும். அது எப்படி கண்டுபிடிக்கலாம்னா, இதை ஜஸ்ட் இந்த பக்கம் கிராஸ் மல்டிப்ளை பண்ணி சால்வ் பண்ணாவே நமக்கு அதுக்கான ஆன்சர் கிடைச்சிடும். ஸோ சிம்பிளிஃபை பண்ணிக்கலாம். A = 5 × 2 10 டேஸ்ன்னு கிடைக்கும். அதே மாதிரி B சால்வ் பண்ணிங்கன்னா 9 5s are 45, 45 / இந்த 3 இந்த பக்கம் கீழே வந்துடுங்களா, இப்போ 15 டேஸ்ன்னு கிடைக்கும். அதே மாதிரி இதை சால்வ் பண்ணும்போது 8 3s are 24, 24 / இந்த 2 கீழே வந்துடும். அப்போ 12 டேஸ்ன்னு கிடைக்குங்களா. நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணோம்னா, இது 3க்குமே நம்ம எல்சிஎம் எடுக்கணும். 10, 15, 12 இது 3க்குமே நீங்கள் எல்சிஎம் எடுத்திங்கன்னா 16 கிடைக்கும். இந்த 60 எதை மீன் பண்ணுதுன்னா, இவங்க 3 பேருமே, அதாவது ஏபிசி 3 பேருமே சேர்ந்து செய்ய வேண்டிய டோட்டல் ஒர்க்கை குறிக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் இதை வந்துட்டு இவங்க 3 பேருமே சேர்ந்து ஒரு 60 பேனாவை செய்யணும்னா ஏ எவ்வளோ செய்கிறாரு, பி எவ்வளோ செய்கிறாரு, சி எவ்வளோ செய்கிறாருங்கிறத இங்கே மென்ஷன் ஆகிருக்கு. ஓகேங்களா, ஸோ இதை வந்துட்டு இது நம்ம மேலே இருக்கிற வேல்யூவோட டிவைட் பண்ணி எடுத்துக்கலாம். 60 / 10ன்னு போட்டோம்னா ஏ ஒரு நாளைக்கு 6 பேனா செய்வார். ஓகேங்களா, ஒரு நாளைக்கு 6 பேனா செய்வாருங்கிறது அவரோட எஃபிஷியன்சி. அதே மாதிரி பி ஒரு நாளைக்கு 60 / 15ன்னு போட்டிங்கன்னா 4 பேனா செய்வார். அதே மாதிரி சி ஒரு நாளைக்கு போட்டிங்கன்னா 60/12 5 பேனா செய்வார். ஸோ ஏ ஒரு நாளைக்கு 6, பி ஒரு நாளைக்கு 4, சி ஒரு நாளைக்கு 5, டோட்டலாக 15 பேனா செய்வாங்க ஒரு நாளைக்கு. டோட்டலாக நமக்கு செய்ய வேண்டியது 60 பேனா.
அந்த 15ஆல் இதை டிவைட் பண்ணிட்டோம்னா நமக்கு 4 days, அதாவது 3 பேரும் ஒன்றா சேர்ந்து செய்ய ஆரம்பித்தாங்கன்னா 4 நாளில் செஞ்சு முடிச்சிடுவாங்க. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் 4th கொஸ்டின் பார்க்கலாம். இது பாருங்கள், முதலாம் ஆண்டு வட்டி வீதம் 7% ஆண்டுக்கு, இரண்டாம் ஆண்டு வட்டி வீதம் 8% ஆண்டுக்கு எனில் ரூபாய் 30,000 அசலுக்கு 2 ஆண்டுகள் முடிவில் கிடைக்கும் கூட்டு வட்டி கேட்குறாங்க. காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் எப்படி சால்வ் பண்ணலான்னா, 30,000ங்கிறது தான் நமக்கான பிரின்சிபல். ஃபஸ்ட்டு வருஷம் என்ன ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்னா 7%. 7% எப்படி எழுதலாம்? 7/100 எழுதலாங்களா? இப்போ இந்த 2 0 கேன்சல். 7 3 21, 2100. அதாவது ஃபஸ்ட் இயர் முடியும் போது 7% வட்டி விதத்தில் அந்த 30,000 அமௌண்ட்டுக்கு 2100ங்கிறது இன்ட்ரெஸ்ட்டாக கிடச்சிருக்கும். 2வது வருஷத்துக்கு நம்ம இப்போ கண்டுபிடிக்கணும். ஏன்னா டோட்டலாக 2 ஆண்டுகள் முடிவில்னு கேட்டிருக்கிறான். ஓகேங்களா? இப்போ 2வது வருஷத்துக்கு நம்ம கண்டுபிடிக்கும் போது சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டாக இருந்தால் மறுபடியும் இதே 30K தான் நம்ம கண்டுபிடிப்போம். இது காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டுங்காட்டி இந்த 2100 இது கூட ஆட் பண்ணிக்கணும். அப்போ 32,100ன்னு கிடைக்கும். ஓகேங்களா? செகண்ட் இயருக்கு அவன் கொஸ்டினில் 8% ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்னு சொல்லிட்டான். அப்போ 8 / 100, 2 0 கேன்சல். 8 8 2 16, 8 3 24, 25. இப்போ 2,568ன்னு கிடைக்குது. ஓகேங்களா? கொஸ்டினில் என்ன கேட்டிருக்கிறான்னா கூட்டு வட்டி மட்டும் கேட்டிருக்கிறான், நமக்கு அமௌண்ட் கேட்கல. ஸோ பிரச்சனை இல்லை, இந்த ரெண்டுத்தையும் மட்டும் ஆட் பண்ணாவே போதும். ஓகேங்களா? 8 6 5 1 6 2 4, 4,668. ஆப்ஷன் டாக். செஷனோட லாஸ்ட் கொஸ்டின் 5th கொஸ்டின் பார்க்கலாம். 6,715 இருந்து ஒரு மிகப்பெரிய எண்ணை கழிக்கும் போது கிடைக்கக்கூடிய எண் 12, 18, 21 மற்றும் 30 ஆகியவற்றால் மீதியின்றி வகுப்படுகிறது எனில் அந்த மிகப்பெரிய எண் அப்படின்னு கொஸ்டினில் கேட்டிருக்கிறான். இது எப்படி சால்வ் பண்ணலாம்னா, 6,715 இருந்து ஒரு மிகப்பெரிய எண்ணை கழிக்கிறான். அது என்ன நமக்கு மென்ஷன் பண்ணாததால நம்ம எக்ஸ்ன்னு வச்சுக்கலாம். அப்புறம் இன்னொரு டேட்டா பாருங்க, 12, 18, 21, 30 ஆகியவற்றால் மீதியின்றி வகுப்படும்னா எல்சிஎம் சொல்லியிருக்கிறான் கொஸ்டினில். ஓகேங்களா? அப்போ நம்ம இதுக்கு ஜஸ்ட் எல்சிஎம் கண்டுபிடிச்சிக்கலாம். 12, 18, 21, 30 இதுக்கெல்லாம் எல்சிஎம் எடுத்தோம்னா 3ஆம் வாய்ப்பாட்டில் போட்டோம்னா 4 6 7 10. மறுபடியும் 2ஆம் வாய்ப்பாட்டில் போடலாம். 2 2 4, 3 2 6, 7 அப்படியே தான் இருக்கும். 5 2 10. ஸோ இதுக்கப்புறம் நம்ம இதை டிவைட் பண்ண முடியாது, அப்படியே மல்டிப்ளை பண்ணிக்கலாம். ஸோ 7 5 are 35 இன்ட்டு 3 2 are 6 இன்ட்டு 3 2 are 6. இதெல்லாம் நம்ம மல்டிப்ளை பண்ணோம்னா 1260ன்னு கிடைக்கும். அப்போது அந்த 1260 நமக்கு இந்த பக்கம் இருக்கும். ஓகேங்களா? ஸோ இதை வந்து ஜஸ்ட்டு ரீஅரேஞ்ச் பண்ணிக்கலாம். 6,715 - 1260 ஈக்குவல் டு எக்ஸ் அப்படின்னு கிடைக்கும். இதை மைனஸ் பண்ணோம்னா நமக்கு 5455 ஆன்சராக கிடைக்கும். ஆப்ஷன் பியில் இருக்குது. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கான செஷனில் 5 PYQ சம்ஸ் டிஃப்ரெண்ட் டைப்ஸில் நம்ம பார்த்து முடிச்சிட்டோம். இதே மாதிரி வந்துட்டு ரெகுலராகவும் செஷன் வந்துட்டு மேக்ஸுக்கும் கொண்டு போக சொல்லி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. நம்ம ரெகுலராக கொண்டு போகிறது தான் பிளான். ஓகேங்களா? இதுக்கான PDF வந்துட்டு நான் டெலகிராம்லேயும் ஷேர் பண்ணுறேன். டெலகிராமோட லிங்க்கை வந்துட்டு நான் டிஸ்கிரிப்ஷனில் வைக்கிறேன். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.